எவ்ரிவன், இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து என்னாச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டேவை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 20 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தோம் அப்படின்னாலுமே என்னோட லோ கிரியேட் ஆனது என்ன அப்படின்னா 24K வந்து லோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்க. ஸோ அப்போ 24K கால் வந்து எடுக்கிறோம், புட் எடுக்கிறோம். கால் சஸ்டெயின் பண்ணா பை, புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணா மார்க்கெட் செல். சிம்பிளான லாஜிக். ஓகேங்களா? ஸோ 24K கால் வந்து எடுக்கும். ஸோ கால் அண்ட் புட்டுக்கான ஈவன் பிரேக் ஒன். ஓகேங்களா? ஸோ 164 அப்படின்றது பிரேக் ஒன். ஸோ எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் கேண்டிலே கால் வந்து பஞ்ச். கால் வந்து பை ஆக போகுது. ஸோ புட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கு, கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஈவன் வெப்ப கூட டேப் அடிக்க முடியல. ஸோ 20 பாயிண்ட்ஸ் வந்து பிலோல இருக்கு. இது யார் ஸ்ட்ராங் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து கால் தான் ஸ்ட்ராங். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மார்க்கெட் டவுன் கொடுத்தா அப்படின்னாலுமே கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சு, சாக் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ சாக் கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு ஆப்ஷன் டேட்டால ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டா 9:38க்கு ஸோ நம்மளோட ஆப்ஷன் டேட்டால என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தரா பை ஆக போறான்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், 9:43க்கு ஸோ இந்த மூவ் வந்து நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் நான் ஷேர் பண்ணணும். ஸோ இந்த கேண்டலோட ஹை ஓகேங்களா, ஸோ ஃப்ரைடேவோட இந்த கேண்டில் கிரீன் கேண்டலோட ஹை வந்து டேப் பண்ணிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு ஜோன் வந்து டேப் அடிங்க அப்படின்னு வந்து பப்ளிக் கம்யூனிட்டியில போஸ்ட் நான் ஷேர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறதா பாருங்க. ஸோ எக்ஸாக்டா அந்த இடத்துல ஒரு புல் பேக்கு ஜோன் வந்து டேப். ஓகேங்களா? அப்போ இந்த புல் பேக் நீங்க எடுத்திருந்தாலும் எடுத்துருக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிஃபோர் கேண்டில் வந்து விக் விட்டு ஸ்வீப் அடிச்சிச்சு. ஸோ அப்போ திஸ் இஸ் தட் என்ட்ரி. ஓகேங்களா? அப்போ டாப் டேப் பண்ணோடனே என்ட்ரி, மேக்ஸிமம் டார்கெட் இது வந்து நீங்க இன்ஸ்டன்ட் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் டார்கெட் அப்படின்னா இங்க வந்து ஒரு பார்ஷியல் வந்து எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 1:5 இது இன்ஸ்டன்டான டார்கெட். ஸோ மேக்ஸிமம் டார்கெட், திஸ் இஸ் த மேக்ஸிமம் டார்கெட். ஜோனை டேப் அடிக்கும்போது வெளியே வந்து வந்திருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு 1:8 ட்ரேட். ஓகேங்களா? அப்போ எக்ஸாக்டா 11:21 ஓகேங்களா, 11:21க்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில பை சைடுக்கான எல்லா டார்கெட்டும் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத ஆப்ஷன் டேட்டா ஸ்கிரீன்ஷாட்டை போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து யாரும் கால் ஆப்ஷன் வந்து வெயிட் பண்ணக்கூடாது வச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கால் சைடுக்கான டாப் டார்கெட் அச்சீவ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டை சரசரான கீழே தள்ளுவானுங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ரீசன். ஸோ இந்த மாதிரி லைவ் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம லைக் வந்து போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா ஆப்ஷன் டேட்டா படி ஸோ டாப் டார்கெட் அச்சீவ் சப்ளைஸ் ஒன்று இருக்கு. ஸோ ப்ரீமியம் கொடுக்குறோம் அப்படின்னா தான் நான் செல் அடிக்க போறேன். ஸோ சிம்பிளான விஷயம், ப்ரீமியம் இல்லைன்னா செல் அடிக்க கூடாது. சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ட்ரேட் வந்து முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் டார்கெட் முடிஞ்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் கிரியேட் பண்ணிருக்கு, 24,330. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 24,350 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கணும். புட் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணா கீழே ஒன்று மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து டார்கெட் முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் டேட்டா படி டார்கெட் முடிஞ்சா அப்படின்னாலுமே ப்ரீமியம் இல்லைன்னா நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா மார்க்கெட் கீழே வந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ 24,350 கால் புட் வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பாட் இருக்கிறது என்ன அப்படின்னா 24,330 அந்த ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 350 கால் அண்ட் புட்டுக்கான பிஇபியில் 165. ஓகேங்களா? 165க்கு என்ன பண்ணிருக்கு, 24,350 கால் வந்து ஒரு சைடு இருக்கும், 24,350 புட் வந்து ஒரு சைடு வந்து எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான லெவல் என்னன்னா 165. ஓகேங்களா? ஸோ 165ல ஒரு லைனை போடுறோம். என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 350. ஓகேங்களா? ஸோ 350 கால் ஆப்ஷன் கிட்ட கூட வரல, முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷன் என்ன பண்ணுதுன்னா ப்ரீமியத்தை விட்டு கீழே போயிடுச்சு. ஸோ அப்போ ரெண்டுமே வீக். என்ன டைம்ல கரெக்டாக வந்து நமக்கு 11:40க்கு ரெண்டுமே வந்து அண்டர் வேல்யூல ட்ரேட், ஒன்று கூட தராசுக்கு மேலே வந்து இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல தான் நீங்க கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ எடுத்துருக்கீங்க அப்படின்னா
ஸோ ப்ரீமியம் வந்து தரமாட்டோம், சிம்பிளான லாஜிக். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்போதான் நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியும் புட் ஆப்ஷன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பரான ஒரு சாக் வந்து முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம சப்ளையர் விட்டு சாக் கொடுத்தோம். நார்மலி சாக் கொடுத்தோம் அப்படின்னா வர கரெக்ஷன்ல செல் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஜஸ்ட் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த புல் பேக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கரெக்ஷன்ல ரிவர்ஸ்ல பார்த்துட்டு செல் அடிக்க முடியும். ஸோ ரிவர்ஸ்ல வந்து 1 மினிட்ல பார்க்குறோம். மீன்ஸ் சாக் லோ டைம் ஃப்ரேம் சாக். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சாக் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ட்ரேட் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து இம்பேலன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ 50% டேப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. அப்போ நம்ம என்ன பண்ண இருக்க முடியும் அப்படின்னா, இந்த கேண்டில் மார்க் கேண்டில் வந்து என்ட்ரி மேக்ஸிமம் இந்த ஹைக் மேலே செல் 22 பாயிண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ்ல அப்படின்ற டார்கெட். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸ்ல ஏதாவது நமக்கு இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இம்பேலன்ஸ் டார்கெட் பண்ணலாம். சேல் அப்படிங்கும்போது ஃபிபனாசி வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன பண்ணிருக்கு, ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணி ஏற்றிருக்கோம். ஓகேங்களா? இது இம்பேலன்ஸ் ஆனால் அப்சல்யூட்லி இது இம்பேலன்ஸ் தான். இது மேக்ஸிமம் நம்மளோட செல் சைடுக்கான டார்கெட். ஓகேங்களா? அடிச்சதுக்கு இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸிட் அடிச்சாகணும். ஸோ ஒரு 1:5 ட்ரேட். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது 250 இருக்கும்போது ஸோ நமக்கு சஸ்டெயின் பண்ண ப்ரீமியம் என்ன, 24,350. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன பண்ணிருக்கணும், 250 சஸ்டெயின் பண்ணிருக்கணும். ஏன் 350 சஸ்டெயின் பண்ணுது, நமக்கு ப்ரீமியமே கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 250 எடுத்து காட்டுறேன். 24,250. ஓகேங்களா? 250 புட்டுக்கான வெப்ல என்ன அப்படின்னா 150. ஓகேங்களா? இந்த பக்கம் 24,250 கால் வந்து எடுக்கிறோம். 150 ஒரு லைனை போடுறோம். ஓகேங்களா? 150 என்ன பண்ணிருக்கு, என்ன டைமுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு கரெக்டா 12:45. ஓகேங்களா? ஸோ 12:45க்கு 24,250 புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணோம் அப்படின்னா தாராளமா செல் அடிக்கலாம், எசன்சி பேஸ் பண்ணி. ஓகேங்களா? போய் பார்க்குறோம் என்ன பண்ணிருக்கு, 12:45. ஓகேங்களா? 12:45க்கெல்லாம் வந்து புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து வெப்புக்கு மேலே வரவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இவனும் 12:45க்கு மேலே இல்லை, இவனும் பார்த்தீங்கன்னா 12:45க்கு மேலே இல்லை. அப்போ ஸ்பாட் மட்டும் என்ன பண்ணியிருக்கு, 24,250 இருக்கு. ஜஸ்ட் ஸ்பாட் மட்டும் தான் இருக்கு. ப்ரீமியம் வந்து ரெண்டு பக்கமே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. லாஜிக் அதுதான். ஓகேங்களா? ஸோ இவன் இந்த இடத்துல கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கும் போது இவன் இதை உடச்சி வெளியே போயிருக்கணும். ஸோ லைக்லி இந்த மாதிரி இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஈவன் இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரியாச்சும் இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரீமியம் வந்து என்ன பண்ணியிருக்கானா, ஸோ ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் கொடுத்தாலும் சாப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இங்கே எப்படி ட்ரேட் எடுத்துருக்க முடியும்னா 350 புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணதை வச்சு நீங்கள் 350 தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், 250 பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. அப்போ 100 பாயிண்ட்ஸ் பிலோ மார்க்கெட் போனோம் அப்படின்னாலுமே அதுக்கு உள்ள இருக்க ப்ரீமியம் தான் சஸ்டெயின் பண்ணுது. அப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு 10 பைசா ப்ரீமியம் தர மாட்டோம். புரியுதுங்களா? ஸோ இவன் உள்ள இருக்க ப்ரீமியம் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் கரைச்சிட்டு இருக்கான், ரெண்டு பக்கமும் கரையுது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. மேபி நீங்கள் எடுக்கிறீங்க, ஆக்சுவலாக அந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ட்ரேட் எடுக்கும். ஒரு பக்கம் ஆப்போசிட்ல போறோம்னா அவனுக்கு ஆப்போசிட்ல ஏறி இருக்கணும்னால அப்போதான் ட்ரேட் எடுத்தோம்னா ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இல்லப்பா நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஈவன் டீப் இன் மணி ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அதை வச்சு ஒரு சின்ன ட்ரேட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஆப்ஷன் டேட்டா டார்கெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டோம், எசன்சியல் ட்ரேட் கிடைக்குது அப்படின்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இருந்தாலுமே இன்னைக்கு கொடுத்தது இது மட்டும்தான் ஒரு பெர்ஃபெக்டான ப்ரீமியம். இதுலலாம் ப்ரீமியம்